Dear students, good morning. Welcome to one and all. So now we go to the next topic. So we go to the pollination. Already we know about the lower class. What is pollination? It is a first process in the sexual reproduction of plants. Plants sexual reproduction of plants இதுதான் முதல் process. So what is it pollination? Already உங்களுக்கு தெரியும் transfer the pollen grain from anther to stigma. That is a simple concept of pollination. Now go to the explanation. Here, the term pollination refers to transfer and deposition of pollen. Transfer ஆகுது and deposition. எதில் deposition ஆகணும்? ஸ்டிக்மாவில். ஓகேவா? ஆந்தர்லேருந்து போலன் ஆனது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அது ஸ்டிக்மா மேலே விழுகிறது. தட் இஸ் கால் டெபாசிஷன் டு தி ஸ்டிக்மா இஸ் கால் என்னது பாலினேஷன். இது பொதுவாக வந்து நேச்சுரல் பாலினேஷன், இன்டியூஸ்டு பாலினேஷன் சொல்லலாம். நேச்சுரல் அப்படின்றது அதுவாக இயற்கையில் பை த ப்ராசஸ் ஆஃப் விண்டு ஏஜென்ட்ஸ் மூலியமாகவோ நேச்சுரலாக நடக்கக்கூடியது. இன்டியூஸ் பாலினேஷன் அப்படின்றது வி டேக் ஓவர், நம்ம மூலியமாகவோ இல்லை வேறு தேவைகள் மூலியமாகவோ அதை நம்மளாக தேவைக்கு ஏற்றாப்பில் நம்ம பாலினேஷனை தூண்டி விடுதல் இல்லை பாலினேஷனை நம்மளாக ஏற்படுத்துவது. ஸோ திட் இஸ் கால்செப்ட் என்னது இன்டியூஸ்டு பாலினேஷன் சொல்லுவாங்க. ஸோ நேச்சுரல் பாலினேஷனில் நம்ம ரெண்டு டைப்ஸ் பார்க்குறோம். ஒன்று வந்து செல்ஃப் பாலினேஷன், another one is a cross pollination. ஓகேங்களா? now go to the self pollination. The self pollination otherwise called as a autogamy. auto means self அப்படின்னு அர்த்தம். ஸோ otherwise called as என்னது autogamy அப்படின்னு பார்த்தோம். It is a transfer of pollen grains from the anther to the stigma of the same flower. அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். here the mention of the same flower. ஒரே ஃப்ளாரில் ஒரு ஃப்ளாருக்குள்ளேயே ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் அந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாலேயே ஃபாலோ ஆச்சுன்னா அதுக்கு பேர் செல்ஃப் பாலினேஷன், அதர்வைஸ் கால்டு ஆட்டோகாமி. ஓகேங்களா? ஹியர் த டயக்ராம் see that there is a single flower. இந்த சிங்கிள் ஃப்ளாரில் இந்த ஆந்தரில் there is a presence of pollen grains. The anther have the pollen grains. The pollen grains transfer to the stigma. Here will takes place in the same plant. ஒரே பிளான்ட்குள்ளே நடக்குது. இட் இஸ் கால்டு செல்ஃப் பாலினேஷனில் ஆட்டோகேமி. தட் இஸ் அ கம்ப்ளீட் ஆட்டோகேமி இஸ் ரேர். ஓகேவா? பெரும்பாலும் ஆட்டோகேமி வந்து இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆட்டோகேமியிலே நடக்கிறது அப்படின்றது ரேர் கேஸ்னாங்க. ஸோ ஆட்டோகேமிக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ வாட் இஸ் அ ரெக்கார்ட்ஸ்? இட்ஸ் சின்க்ரோனி அண்ட் போலன் ரிலீஸ் அண்ட் ஸ்டிக்மா ரிசெப்டிவிட்டி. ஓகேவா? ஸோ அதாவது ஒரே நேரத்தில் அந்த போலன் கிரெயின்ஸ் வெளியிடுறதும் அதை போலன் கிரெயின்ஸை வந்து ஸ்டிக்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகே, ரிசெப்டிவிட்டி தட் கேன் அக்செப்ட் த ஸ்டிக்மா. ஸோ இது வந்து ஒரே நேரத்தில் மெச்சூர் ஆகி ஒரே நேரத்தில் தே கேன் அக்செப்டட். அந்த மாதிரி நடக்கணும். ஸ்டிக்மாலேருந்து போலன் கிரெயின்ஸ் விழுந்தவுடனே அந்த ஸ்டிக்மா அந்த போலன் கிரெயின்ஸை அக்செப்ட் பண்ணணும். த ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா ஷுட் லைக் க்ளோஸ் டு ஈச் அதர் ஸோ தட் செல்ஃப் பாலினேஷன் கேன் அக்கர். அதாவது செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளாரில் இருக்கும்போது மட்டும் போதாது, அந்த ஒரே ஃப்ளாரில் இருந்தாலும் அந்த ஸ்டிக்மாவும் அந்த ஆந்தரும் கம் டு த நியர் க்ளோஸ், ஒன்னோட ஒன்று க்ளோஸாக இருந்தால் மட்டும்தான் செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெக்கார்ட் சின்க்ரோனி ஒருங்கிணைந்த இந்த போலன் ரிலீஸாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஸ்டிக்மா அக்செப்டிவிட்டியாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ தே ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர். யார்? ஆந்தரும் ஸ்டிக்மாவும். அப்போ தான் செல்ஃப் பாலினேஷன் வாய்ப்பு வரும். ரைட். ஸோ வாட் ஆர் த மோட் ஆஃப் பாலினேஷன்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோகேமி பார்த்துட்டு வரோம். அதில் த சீட்ஸ் பை செல்ஃப் பாலினேஷன். ஓகே, செல்ஃப் பாலினேஷன் சீட் டெவலப் ஆகும். அதில் சில மெக்கானிசம்ஸ் சொல்கிறாங்க. செவரல் மெக்கானிசம் தட் ப்ரொமோட்ஸ் செல்ஃப் பாலினேஷன். ஓகேவா? ஹியர் த செல்ஃப் பாலினேஷன் டயக்ராம். அதில் பைசெக்சுவாலிட்டி, அதில் வார்த்தையை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் மீன் பைசெக்சுவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸ் மோஸ்ட்லி பைசெக்சுவல் ஃப்ளார்ஸில் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் நடக்கிற ஆட்டோகேமி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றாங்க. ஓகேவா? அனதர் ஒன் இஸ் கால்டு ஹோமோகேமி. அனதர் ஒன் இஸ் கால்டு ஹோமோகேமி. இது எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். த ஸ்டேம் அண்ட் ஸ்டிக்மா ஃப்ளார் மெச்சூர் அட் தி சேம் டைம். ஃப்ளாரில் ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் ஒரே நேரத்தில் மெச்சூர் ஆகும்னா அதுக்கு பேர் ஹோமோகேமி. கிளிஸ்டோகேமி அப்படின்னா த பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் த டைம் ஆஃப் தி க்ளோஸ்டு. ஃப்ளவரிங் ஆகிறதுக்கு முன்னாடி, பூ பூக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேவா, ஃப்ளவர் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பாலினேஷன் நடந்து முடிஞ்சிடும். அடுத்து சாஸ்மோகேமி அப்படின்னா ஆஃப்டர் ஃப்ளவரிங் நடந்ததுக்கப்புறம் தே கேன் பாலினேஷன் நடக்கிறது
சாஸ்மோகேமி அப்படின்னு. இப்போ ஒன்றா பார்ப்போமா? அவுட். What is the bisexuality? The presence of male and female organs of the same flower. ஒரு ஃப்ளாரில் ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியம் சொல்லக்கூடிய அந்த மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்ஸ் இரண்டும், ஓகே, the two things will be present in the plant, present in a flower. It is called as என்னது, bisexual flower. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு ஃப்ளாரில், ஓகேவா, செல்ஃப் பாலினேஷன், தட் மீன்ஸ் ஆட்டோகேமி மஸ்ட் பி டேக்ஸ் பிளேஸ் வித் பிரசன்ஸ் ஆஃப் பைசெக்சுவல் ஒன்லி. பைசெக்சுவல் இருந்தால் மட்டும்தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மஸ்ட் ஆல் செல்ஃப் பாலினேட்டட் பிளான்ட்ஸ் ஹேவ் த ஹெர்மோப்ராடைட் ஃப்ளவர்ஸ். ஹெர்மோப்ராடைட்னா போத் த மேல் அண்டு ஃபீமேல் பார்ட்ஸ் வில் பி தேர் அப்படின்னு. அடுத்து பார்த்தா என்ன பார்த்துங்க, ஹோமோகேமி. ஹோமோகேமினா ஹோமோனா சேம் அர்த்தம். ஸோ இந்த மெச்சூரிட்டி இப்போ தான் சொன்னோம், ஸ்டிக்மாவும் ஆந்தரும் ஒரே நேரத்தில் மெச்சூர் ஆகணும், ஒரே டைமில் மெச்சூர் ஆச்சுன்னா தான் அந்த ஃப்ளாரோட ஸ்டிக்மாவில் விழக்கூடிய போலன் கிரெயின்ஸ் ஜெர்மினேட் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ திட் இஸ் அ மெச்சூரேஷன் ஆஃப் ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா ஆஃப் த ஃப்ளார் சேம் டைம் இஸ் கால்டு ஹோமோகேமி அப்படின்னா. Next go the clistogamy. When pollination and fertilization occur unopened flower bud, அதாவது பட்டாக இருக்கும் போதே ஃப்ளார் பூ மலர்வதற்கு முன்னாடியே பாலினேஷன் நடந்து முடிந்துடும். இஸ் நவுன் அஸ் என்னது, கிளிஸ்டோகேமி. ரொம்ப ரேர் கேசஸ், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அது பூக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இட் என்சூர்ஸ் அ செல்ஃப் பாலினேஷன் அண்ட் ப்ரிவென்ட் தி கிளாஸ் பாலினேஷன். இதை செல்ஃப் பாலினேஷனை தூண்டி விடுது, அதை நிலைநிறுத்துது. எதை தவிர்க்குது, கிராஸ் பாலினேஷனை தவிர்த்து விடுகிறது. சம் வெரைட்டிஸ் ஆஃப் வீட், பார்லி, ஓட்ஸ் அண்ட் செவரல் அதர் கிராசஸ் ஸ்பீசிஸ் வந்து இதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து சாஸ்மோகேமி. சாஸ்மோகேமி அப்படின்னா ஆஃப்டர் ஓப்பனிங் த ஃப்ளவர். ஃப்ளவர் ஓப்பனிங் ஆனதுக்கப்புறம் தே வில் டேக்ஸ் பிளேஸ் தி என்னது, பாலினேஷன். ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஒன்லி ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் pollination is known as the chasemogamy. This also promotes self-pollination and is found in crops like wheat, barley, rice and oats. வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம், இதுக்கு சாஸ்மோகேமிக்கு. ஓகே, ரைட், குட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஆட்டோகேமினா என்ன, ட்ரான்ஸ்ஃபர் த pollen grain from anther to stigma of the same flower. ஒரே ஃப்ளார்க்குள்ள நடக்கிறது. அதில் சில மெக்கானிசம்ஸ் இருக்குது. எப்போனா வாய்ப்புகள், அதாவது பாசிபிலிட்டி கூட சொல்லலாம். இது எப்படி எடுத்துக்கலாம், வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ். பைசெக்சுவல் ஃப்ளார்ஸில் இருக்கணும். ஹோமோகேமி ஒரே நேரத்தில் மெச்சூரிட்டி ஆகணும். கிளிஸ்டோகேமஸ் பூக்கிறதுக்கு முன்னாடியே தே வில் டேக்ஸ் பிளேஸ் தி பாலினேஷன். அண்ட் வந்து சேஸ்மோகேமி அப்படின்னா ஃப்ளவரிங் ஆனதுக்கப்புறம் பாலினேஷன் நடக்கிறது. ஓகே, இதில் இந்த சேஸ்மோகேமஸ், கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்னென்னு பார்த்தோம். ஓகே, ஸோ ஃப்ளார்ஸ் வித் சிமிலர் ஃப்ளார் ஆஃப் த அதர் ஸ்பீசிஸ் வித் எக்ஸ்போஸ் டு தி ஆந்தர் டு தி ஸ்டிக்மா. ஓகே, சேஸ்மோகேமஸ் அப்படின்றது இப்போ தான் ஆஃப்டர் ஓப்பனிங் அப்படி பார்த்தோம். த ஃப்ளவர் விச் do not ஓப்பனிங் அப்படின்னு க்ளோஸ்டமஸ். இங்கே பாருங்களேன், இது ரெண்டும் உள்ள ஒரு பிளான்ட் இருக்குது. வி ஹாவ் போத் கண்டிஷன்ஸில். இஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கமலினா. ஓகேங்களா? ஸோ இந்த கமலினா இதில் பாருங்களேன், இதில் ஷூட்டில் மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஷூட் பகுதியில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஃப்ளவர் வந்து என்னது, சேஸ்மோ, தட் மீன்ஸ் ஓப்பனிங் ஆனதுக்கப்புறம், ஓகேவா, இது வந்து என்ன பண்ணுவோம், பாலினேஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் ஆகும்போது இந்த ஃப்ளார்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி டேக்ஸ் பிளேஸ் வந்து இதில் வந்து பெரும்பாலும் வந்து இன்செக்ட் பாலினேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அது செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். பட் இருந்தாலும் நாட் ஓன்லி செல்ஃப் பாலினேஷன், இன்செக்ட் பாலினேஷன், அதர் ஏஜென்டிக் பாலினேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகம். ரைட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளிஸ்டோகேமஸ் கிரவுண்ட்ஸ் எங்கே இருக்குது, மண்ணுக்கு அடியில். இந்த மண்ணுக்கு அடியில் இந்த அண்டர் கிரவுண்ட் ஃப்ளார்ஸ் கீழே. இங்கே என்னவா தான் இருக்கும், கிளிஸ்டோகேமஸ். இங்கே வந்து தேர் இஸ் ஒன்லி பாசிபிலிட்டிஸ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன். ஏன்னா அது கிளிஸ்டோகேமஸ்னா தட் மீன்ஸ் தேர் இஸ் அ நோ ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார் வந்து ஓப்பனிங் ஆகாது. அப்படி இல்லைன்னா ஓப்பனிங் ஆகிறதுக்கு முன்னாடியே பாலினேஷன் நடந்து முடிந்துவிடும். தட்ஸ் அ கண்டிஷன்ஸ். இங்கே வந்து இதான் நேச்சுரலாக நீங்கள் லோக்கலில் இந்த ஃப்ளார்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நான் வரும். ஓகே, ரைட். ஸோ நவ் யூ கம்ப்ளீட் தி செல்ஃப் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன் என்ன, வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் டு டேக்ஸ் பிளேஸ் செல்ஃப் பாலினேஷன் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பாலினேஷன். ஆல்ரெடி நோன் கிராஸ் பாலினேஷன் அப்படின்னாலே ட்ரான்ஸ்ஃபர் த pollen grain anther to stigma of the another plant. எங்கே போயிடணும், another plant flower of the same species அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா another flower of the same plant. That means the transfer of pollen from flower of one plant to the flower of a
plant having a different genetic constitution. அதே genetic constitution, சேம் ஸ்பீசிஸ் அதான் சொன்னோம். என்ன பார்த்து சொன்னோம்? டிஃப்ரெண்ட் ஜெனடிக் கன்ஸ்டியூஷன் சொன்னாலும் வெவ்வேறு ஜீன்ஸ் இருக்கும், பட் ஹேவ் என்னது சேம் ஸ்பீசிஸாக இருக்கணும். அது எப்படின்றத பார்ப்போம். இதை பாருங்கள், இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ட்னோகேமி. என்ன கேமி? ஜெய்ட்னோகேமி அப்படின்னா என்ன சார்? ஃபார் லைக் தட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther to stigma of the another flower of the same plant. ஒரே பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ஃப்ளவர்ஸ் கிடையில சேம் பிளான்ட் எல்லாம் வச்சுக்கணும். சேம் பிளான்ட், இட் இஸ் கால்ட் ஜெய்ட்னோகேமி. சேம் பிளான்ஸ் இஸ் ஜெய்ட்னோகேமி. இஸ் ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன் இன்வால்விங் எ பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ். இது என்னது? கிராஸ் பாலினேஷனுக்கு பெரிய எக்ஸாம்பிள் எது மூலயமா நடக்கும்? பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ், எதர் விண்டு, இன்செக்ட்ஸு, எது மூலயமா நடக்கலாம். ஜெனட்டிக்கலி இட் இஸ் சிமிலர் டு ஆட்டோகேமி. பார்க்கல என்னது? ஜெனட்டிக்கலாக ஜெனட்டிக்ஸ் வந்து அதில் மாறாது. ஏன்னா ஒரே பிளான்ட் தானே, அந்த பிளான்ட்டில் ஜீன் சீக்வன்ஸ் மாறப்போதா? இல்லை. அப்போ ஜெனட்டிக்கலி சிமிலராக இருக்கும். எது போல்? ஆட்டோகேமி போல். ஏன்னா ஒரே பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வேறு ஃப்ளவரோட பாலினேஷன் நடக்குது. இந்த மாரி நடந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? ஜெய்ட்னோகேமி. ஜெய்ட்னோகேமினா டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் தி ஃப்ளவர்ஸ் ஆஃப் சேம் பிளான்ட். வெவ்வேறு ஃப்ளவர்ஸு, ஆனால் என்னத்தான் ஒரே பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ஃப்ளவர்ஸில் நடக்கும். ஓகே, ரைட். அடுத்து ஒன்று பாருங்கள், ஜெனோகேமி. ஜெனோகேமி அப்படின்னா இங்கே வெவ்வேறு பிளான்ட்டு, நாட் ஏ சேம் பிளான்ட், வெவ்வேறு பிளான்ட்டு பட் இன் த சேம் ஸ்பீசிஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther to the stigma of a different plant flowers. ஓகே, வெவ்வேறு பிளான்ட் ஃப்ளவர்ஸ்லேருந்து நடக்கிறது. ஸோ ஜெனோகேமி பிரிங்ஸ் a genetically different types of pollen grains of the stigma. ஏன் ஜெனட்டிக்கலி டிஃப்ரென்ஸு பாருங்களேன். இப்போ இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது, இந்த பிளான்ட்டோட பூ இருக்கும். அடுத்து வந்து இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது, ஸோ இந்த பிளான்ட்டோட பூ இருக்கும். ஸோ இப்போ இந்த பிளான்ட்டில் இந்த பிளான்ட் நடக்குது. அப்போ இந்த பிளான்ட்டோட ஜெனட்டிக் ஜீன் காம்பினேஷன் வேறு இருக்கும், இந்த பிளான்ஸோட ஜீன்ஸ் வந்து வேறு இருக்கும். பட் தே ஆர் என்னது? டாக்ஸானமிக்கலாக இது என்ன பண்ணுவோம்? தே ஆர் இன் தி சேம் ஸ்பீசிஸ். ஒரே ஸ்பீசிஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் இந்த சேம் ஸ்பீசிஸ் கடையில் தான் பாலினேஷன் நடக்கும். ஓகே, பாலினேஷன் நடந்தால் அதை அக்செப்ட் பண்ணும். பாலினேஷன் எங்கே வேணாலும் நடக்கலாம், பட் த சேம் ஸ்பீசிஸ் கேன் ஒன்லி அக்செப்டட் ஆஃப்டர் தட் ப்ராசஸ். ஓகே, பாலினேஷனுக்கு அப்புறம் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா சேம் ஸ்பீசிஸ் கிடையாது நடந்தால் மட்டும்தான் நடக்கும். ஸோ அப்போ இந்தமாரி வெவ்வேறு பிளான்ட், இப்போ இந்த பிளான்ட்டை ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளான்ட்டை பின்னு வச்சுக்கோங்க. இந்தமாரி வெவ்வேறு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ்க்கு இடையில் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜெனோகேமி. ஓகேவா? இதுக்கு பேர் ஜெனோகேமி. ஒரே பிளான்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஃப்ளார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இஸ் ஒரே பிளான்ட். ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ஃப்ளார்ஸ் இடையில் நடந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? ஜெய்ட்னோகேமி. ஸோ ஜெய்ட்னோகேமி, ஜெனோகேமி, இது ரெண்டும் எந்த ஒரு டைப்பு? கிராஸ் பாலினேஷனுக்கான டைப்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ எப்படி வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் டு டேக் தி செல்ஃப் பாலினேஷன் பார்த்தோம். என்னென்னா பார்த்தோம், நான் இருக்கா இல்லையா? வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் டு டேக் தி செல்ஃப் பாலினேஷனு? பைசெக்சுவாலிட்டியாக இருக்கணும். ஃப்ளார்ஸ் மோஸ்ட்லி கண்டிப்பாக பைசெக்சுவலாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஹோமோகேமியாக இருக்கணும். கிறிஸ்டோகேமி, சேஸ்மோகேமின்னு பார்த்தோம். இங்கே அந்த மீதி என்னென்ன வாய்ப்புகள்? ஸோ இங்கே சில நேரங்கள் சில ஃப்ளார்ஸ் வந்து செல்ஃப் பாலினேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கும் கிராஸ் பாலினேஷனை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ஆனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் கேரக்டர்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு பாருங்களேன். மெக்கானிசம் ப்ரொமோட்டிங் கிராஸ் பாலினேஷன். சில மெக்கானிசம் பிளான்ஸில் இல்லை ஃப்ளார்ஸில் இருக்கக்கூடிய சில மெக்கானிசம் வந்து எதை தூண்டி விடுதுன்றாங்க? கிராஸ் பாலினேஷனை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்துகிறது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டைக்ளைனி அப்படின்றா. டைக்ளைனி அப்படின்னா டைனா இங்கே 2 தானே, இங்கே அப்போ டை அப்படின்னு போகும்போது மேல் தனியாக ஃபீமேல் தனியாக அந்த மாரி போயிடும். இட்ஸ் கால்ட் மேல் தனியாக ஒரு ஃப்ளாரில் மேல் பார்ட் மட்டும் இருந்தால், இல்லை இன்னொரு ஃபீமேல் பார்ட் வந்து வேறு ஃப்ளாரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாரில் ஒரு செக்ஸ் மட்டும் இருந்தால், தட் மீன்ஸ் எய்தர் ஆண்ட்ரிஷியம் ஆர் கைனீஷியம். புரியுதா? ஒரு செக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எய்தர் ஆண்ட்ரிஷியம் இருக்கலாம் அல்லது கைனீஷியம் இருக்கலாம், மேல் பார்ட் இருக்கலாம் அல்லது ஃபீமேல் பார்ட் இருக்கலாம். அந்த மாரி ஃப்ளார்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? யூனிசெக்சுவல் ஃப்ளார். தட் மீன்ஸ் யூனிசெக்சுவல்னால் அந்த ஃப்ளார் என்னவாக இருக்கலாம்? மேலாக இருக்கலாம். மேலாக இருந்தால் ஸ்டாமினேட் ஃப்ளார்னு சொல்லுவோம், ஃபீமேலாக இருந்தால் பிஸ்டிலேட் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டைக்ளைனியாக இருந்தால் என்ன தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு? கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும், வேறு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம ஜென்ரலாக கூட ஒரு இதை சொல்லுவோம், நம்ம சொந்தத்தில் மேரேஜ் பண்ணுறதை எடுத்துக்கிறோமே. இப்போ நம்ம இந்த ஹியூமன் பீயிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிலேட்டிவிட்டிஸ்லேயே நம்ம மேரேஜ் பண்ணுவோம், அக்கா பொண்ணு இல்லை மாமா அத்தை பொண்ணு. ஸோ அப்போ அவங்க மேரேஜ் பண்ணுறதுக்கான அந்த ஏஜ் ஆஃப் பர்சன்ஸ் இல்லை, இப்போ மேலே இல்லை ஃபீமேலோ இல்லைன்னு வச்சுக்கோங்க, அத்தை பொண்ணோ இல்லை மாமா பையனோ இல்லைன்னா நம்ம வெளியில் தான் என்ன பண்ணுவோம்? மேரேஜ் பண்ணுவோம். அது மாதிரி இங்கே வந்து என்னது? மேல் பார்ட் மட்டும்தான் இருக்குது,
அதர்வைஸ் கலந்து ஃபீமேல் பார்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ இங்கே ஒன்றா பாசிபிலிட்டிஸ் தான், கிராஸ் பாலினேஷன் மட்டும் தான் நடக்கும். அதில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து ஆக்சுவலாக மொனேசி அண்ட் டயேசின்றோம். ஓகே, இது இன்னும் சொல்லலாம் மொனேசியஸ் டயேசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். மொனேசியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ளார் சொன்னோம், மேல் ஃப்ளார் ஃபீமேல் ஃப்ளார், தட் மீன்ஸ் யூனிசெக்ஸல் ஃப்ளார். அந்த மேல் ஃப்ளார் தனியாக ஃபீமேல் ஃப்ளார் தனியாக, அந்த மேல் ஃப்ளாரும் ஃபீமேல் ஃப்ளாரும் ஒரே பிளான்ட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, மொனேசியஸ் அப்படின்னு பேர். ஓகே, த மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் ப்ரெசென்ட் இன் தி சேம் பிளான்ட், ஒரே பிளான்ட்டில் இருந்தால் மொனேசியஸ். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, முன்னாடி தென்னை மரம் எடுத்துங்க. தென்னை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோக்கஸ் நூசிஃபரஸ் அப்படின்னு சொல்லுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளார் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளார் இருக்கும். நீங்கள் தென்னை மரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீதி தென்னை பாலை அந்த மாரி இருக்கும். தென்னை பாலையிலேருந்து இந்த மீதியான இது வந்துடும். இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளாரும், கீழே வந்து இந்த குருமை சொல்லுவோம், வினைக்கா சின்ன சின்னதாக உருண்டை உருண்டையாக வரும். இது நம்மளுக்கு தேங்காய் மரம். இது வந்து என்னது, ஃபீமேல் ஃப்ளார். இது வந்து ஃபீமேல் ஃப்ளார். மேலே சின்ன சின்னதாக இருக்கும், ஒரு டாட் டாட் வச்ச மாரி உருண்டை உருண்டையாக ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இல்லை ஹாஃப் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கால்டு மேல் ஃப்ளார். இந்த மீதி ஒரு பிளான்ட்டில் மேல் ஃப்ளாரும் ஃபீமேல் ஃப்ளாரும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மொனேசியஸ். அதே நேரத்தில் டயேசியஸ் அப்படின்னா த பிளான்ட்ஸ் ஹாவ் தி எய்தர் மேல் ஆர் ஃபீமேல், அதாவது மேல் ஃப்ளார் வேறு பிளான்ட்லேயும் ஃபீமேல் ஃப்ளார் வேறு ஒரு பிளான்ட்லேயும் இருந்துச்சுன்னா, புரியுதுங்களா? ஸோ மேல் ஃப்ளார் ஒரு பிளான்ட்டு, ஃபீமேல் ஃப்ளார் அனதர் பிளான்ட்டில் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் என்னது, டயேசியஸ். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பப்பாயா எடுத்துக்கலாம். பப்பாளி மரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆண் மரம் பெண் மரம்னு சொல்லுவோம். அப்போ ஆண் மரம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, தே கேன் ப்ரொடியூஸ் ஒன்லி தி மேல் ஃப்ளார். அதுமாரி தே கேன் ப்ரொடியூஸ் தி ஃபீமேல் ஃப்ளார் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிருச்சுன்னா, அந்தமாரி மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரொடியூஸ் இன் தி டிஃப்ரெண்ட் ஃப்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னது, டயேசி அல்லது டயேசியஸ். ஸோ அப்போ அந்த டைக்ளைனிக் கண்டிஷன்ஸ் வந்தாலே, தட் மீன்ஸ் டைக்ளைனிக் கண்டிஷன் அதான், இதர் மேல் ஆர் ஃபீமேல் ஃப்ளார் தனித்தனியாக வந்துச்சுன்னா, யூனிசெக்ஸல் ஃப்ளார் வந்துச்சுன்னா என்ன வாய்ப்பு தான், ஒன்லி பாசிபிலிட்டி டு தி கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம அந்த அடுத்த கேரக்டர் இது வந்து ஸ்டில் மோனோக்ளைனி. இப்போ நம்ம அடுத்த ஆக்சுவல் டைகோகேமின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் மோனோக்ளைனா பைசெக்சுவல். இப்போ சார் யூனிசெக்சுவல் ஃப்ளாராக இருந்தால் கிராஸ் பாலினேஷன் நடக்கிறது ஒன்லி வாய்ப்பு. சப்போஸ் பைசெக்சுவல் ஃப்ளாரில் இருந்து கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது. அப்போ அங்கே எப்படி நடக்கும், அப்போ அந்த ஃப்ளார் இஸ் பைசெக்சுவலாக இருக்குது, அப்போ எப்படி கிராஸ் பாலினேஷன் நடக்கும் அப்படின்றது தான் பார்ப்போம். ஓகே, டைகோ அப்படின்னா அப்பார்ட், கேம்ஸ் அப்படின்னா மேரேஜ், தனியாக என்னது சொந்தத்தில் இல்லாமல் வெளியில் மேரேஜ் பண்ணுறது அப்படின்றது. ஓகே, இந்த பைசெக்சுவல் ஃப்ளார் ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா மெச்சூர் இன் தி டிஃப்ரெண்ட் டைம்ஸு. ஓகே, ஸோ ஸ்டிக்மாவும் ஸ்டைலும், தட் மீன்ஸ் ஸ்டிக்மா ஸ்டைல் அண்ட் ஆல்சோ ஆந்தர் போலன், இதோட மெச்சூரிட்டி வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வெவ்வேறு இடத்துல இருக்கும். தட் இஸ் கால்ட் டைகோகமி. அதான் மீனிங். டைகோகமி ப்ரொமோட்ஸ் த கிராஸ் பாலினேஷன் இன் த ஹெர்மோப்ராடைட் ஸ்பீசிஸ். ஹெர்மோப்ராடைட் ஸ்பீசிஸ் என்ன அர்த்தம், தே ஹேவ் ப்ரெசன்ஸ் ஆஃப் போத் மேல் அண்டு ஃபீமேல். பைசெக்சுவல் ஃப்ளாராக இருக்கும் பட்சத்திலும் அதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதோடைய மெச்சூரிட்டி டைம் வந்து வேறுபடும். மேல் ஒரு டயத்தில் மெச்சூரிட்டி ஆகும், ஃபீமேல் முன்னாடி மெச்சூரிட்டி ஆகும், இல்லை ஃபீமேல் மெச்சூரிட்டி ஆகி அதோட லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் மேல் மெச்சூரிட்டி ஆகும். சப்போஸ் மேல் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் லேட்டாக வந்து ஃபீமேல் பார்ட் கைனிஷ் மெச்சூரிட்டி ஆகும். இந்தமாரி இருக்கலாம். அது முதல் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா புரோட்டோகைனி அண்டு புரோட்டாண்ட்ரி அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த வார்த்தையிலே இருக்குது புரோட்டோகைனி, ப்ரிமிட்டிவ் அல்ல, ப்ரோனா ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ப்ரிமிட்டிவ் ஃபஸ்ட்டாக கைனிஷை வந்து இயர்லியராக மெச்சூருது புரோட்டோகைனி. இந்த புரோட்டாண்ட்ரி அப்படின்னா தட் இஸ் கால்ட் என்னது, ஆண்ட்ரிஷியம், இயர்லியராக மெச்சூர் ஆகிடுது, முன்னாடியே மெச்சூர் ஆகிடுது. ஸோ புரோட்டோகைனி வென் த பிஸ்டிலேன்னு சொல்லுவோம். பிஸ்டில் அப்படின்னா ஸ்டைல், ஸ்டிக்மா, ஓவரி, இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். வென் பிஸ்டில் மெச்சூர்ஸ் பிஃபோர் ஆந்தர்ஸ் இட் இஸ் கால்ட் என்னது புரோட்டோகைனி. யாருக்கு முன்னாடி, ஆந்தருக்கு முன்னாடி யார் மெச்சூர் ஆகிறா, கைனிஷியம் மெச்சூர் ஆச்சுன்னா இட்ஸ் கால்ட் புரோட்டோகைனி. அதே மாதிரி தான் புரோட்டாண்ட்ரி, வென் ஆந்தர்ஸ் மெச்சூர் பிஃபோர் பிஸ்டில் இட்ஸ் கால்ட் புரோட்டாண்ட்ரி. எக்ஸாம்பிள் மெய்சஸ், சுகர் பீட்டா அண்ட் செவரல் அதர் ஸ்பீசிஸ் இருக்குது. ஓகே, இதுங்க பாருங்கள் டயக்ராமேட்டிக்காக, இதுதான் டைகோகேமியில் புரோட்டாண்ட்ரஸ், ஓகே, புரோட்டோகைனஸ். ஓகே, இதுதான் நம்மளுக்கு. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. புரோட்டாண்ட்ரஸில் வந்து நம்மளுக்கு புக்கில் வந்து ஹீலியாந்தஸ் கொடுத்துருக்காங்க,
கிளோடென்ட்ரைம் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ரூபியேசி இந்த ஃபேமிலிஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். புரோட்டோகைனி, கைனீஷியம் வந்து இயர்லியராக மெச்சூர் ஆகுது. புரோட்டாண்ட்ரி, ஆண்ட்ரிஷியம் வந்து இயர்லியராக மெச்சூர் ஆகும். அப்போ இந்த ரெண்டும் ஒரே பிளான்ட்ஸ் தான், ரெண்டும் ஒரே ஸ்பீசிஸ் தான். பட் வந்து இந்த பிளான்ட்டுக்குள்ளே நடக்க முடியாது. பட் தே கேன் ஒன்லி பாசிபிள் டு தி கிராஸ் பாலினேஷன். ஓகேவா, இந்த மெச்சூரிட்டி டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிரோகேமி. ஓகேவா, ஹெட்டிரோகேமி. ஓகேவா, அதர்வைஸ் கால் ஹெட்டிரோஸ்டைலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ they produce the 3 different types of forms of flowers. Okay, the flowers வந்து 2 types of morphologically dissimilar flowers அப்படின்றான். ஓகே, நாட் ஓன்லி 2க்கு மேலே இருக்குது. ஓகேவா, 2 or 3 அல்லது எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கும், டைஸ்டைலி அப்படின்றான். அதாவது டைஸ்டைலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 விதமான ஸ்டைல் லென்த்து. ஓகே, லாங்கு ஷார்ட். ஓகேவா, லாங் லென்த்து அண்டு ஷார்ட் லென்த்தான 2 ஸ்டைல் லென்த்தை நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இந்த ஹெட்ரோகேமியில் பார்த்தீங்கன்னா ஸோ லாங் ஸ்டைலாக இருக்கும். ஸ்டைல் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். பின்னைடுனா இந்த டிப் வந்து என்னது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடியது. ஸோ அது ரிசர்ச்காக இந்த லாங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அதோட லாங் ஸ்டைல் இருக்கா இல்லையா, வியரிங் ஏ லாங் ஸ்டைல் அண்ட் ஸ்டாமன்ஸ் வந்து ரொம்ப குட்டையாக இருக்கும். தே ஹேவ் த ஷார்ட் ஸ்டாமன்ஸ் ஹியர் லைக் தட். ஓகே, ஷார்ட் ஸ்டாமன்ஸ் இருக்கும். இது ஒரு டைப். ஷார்ட் ஸ்டைலு. ஓகேவா, ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்டார்ட்டாக இருக்கும். ஸ்டிக் எங்கே இருக்கும் கீழே. த்ரம்பைடுனா ஒரு மாதிரி என்னது ஃப்ளாட்டடாக இருக்கக்கூடியது. ஃப்ளவர்ஸ் பியரிங் ஷார்ட் ஸ்டைல் அண்டு லாங் ஸ்டெமன் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃப்ளாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃப்ளார் ஒரு ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃப்ளாரை பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒன்லி என்ன தான் நடக்கும், பாலினேஷன் ஏக்கும் பிக்கும் இடையில தான் பாலினேஷன் நடக்கும். அல்லது ஓகேவா, பிக்கு இல்லை ஏக்கு இடையில பாலினேஷன் நடக்கலாம். இப்போ கேனாட் பாசிபிள் டு டேக்ஸ் பிளேஸ் வந்து சேம் ஃப்ளாரில் பாலினேஷன் நடக்க முடியாது. ஏன்னா இந்த லென்த் ஆஃப் த ஸ்டைல் அண்ட் ஸ்டேமன் வந்து வேரியேஷன் ஆகுது. லாங் ஸ்டைலாக இருந்தால் ஸ்டேமன் குட்டையாக இருக்குது, ஷார்ட் ஸ்டைலாக இருந்தால் ஸ்டேமன் வந்து லென்த்தியாக இருக்குது. ஸோ இந்த மாரி அன்இவன் ப்ராசஸில் இருக்குதுன்னா திஸ் இஸ் கால்ஸ் என்னது ஹெட்ரோகேமி கண்டிஷன்ஸ். இந்தமாரி இருந்தால் இது பேர் டைஸ்டைலி அப்படின்றாங்க. திஸ் இஸ் கால்னது டைஸ்டைலி அப்படின்றாங்க. இதுலேயே ட்ரைஸ்டைலின்றாங்க. ட்ரைஸ்டைலில் இன்னும் டிஃப்ரெண்ட் லென்த்தில், ஒன்று ஷார்ட் லென்த்தாக இருக்கும், ஒன்று லாங் லென்த்தாக இருக்கும், இன்னொன்று வந்து நார்மல் லென்த்தில் இருக்கும். அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் ஃப்ளார்ஸும் இருக்கலாம். அது வந்து ட்ரைஸ்டைலிக் இன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெர்கோகேமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்ஃபாலஜிக்கலி சில இதில் அந்த அரேஞ்ச்மெண்ட் தோட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா செர்டன் சேஞ்சஸ் இருக்கும் அதோட பாடி அரேஞ்ச்மெண்ட்டில். எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கலி பேரியர் டெவலப் இந்த மேக்ஸ் அ செல்ஃப் பாலினேட்டிங் இம்பாசிபிள். அதோட தோட்டத்தோட அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் நடக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகே, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா வந்து வெளிநோக்கி ரொம்ப தள்ளி இருக்கலாம். ஓகேவா, இப்போ ஸ்டாமன்ஸ் வந்து ரொம்ப சிறுசாக ஸ்டார்ட்டாக இருக்கும். அந்தமாரி டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும். நம்ம பெஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் பார்க்கலாம். நீங்கள் செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா வந்து வெளியில் வந்திருக்கும். ஒரு ஃப்ளாரில் அந்த ஸ்டிக்மா ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ளார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஸ்டிக்மா வந்து வெளியில் இங்கே இருக்கும். ஸ்டிக்மா போலன் கிரெயின்ஸும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஸ்டிக்மா விட்டு தனியாக இருக்கும்போது ஸோ அந்த லென்த் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸோ அது பொசிஷன் ஏதோ இந்த பொசிஷன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளார் பார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் நடக்காமல் தடுக்குது. ஓகே, ஃப்ளவர் பார்ட்ஸோட பொசிஷன் எல்லாரும் அதோட தோற்றம் மார்ஃபாலஜி அந்தமாரி அது வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்காமல் தடுத்து கிராஸ் பாலினேஷன் தூண்டு விட்டுச்சுன்னா அந்தமாரி மெத்தடுக்கு வந்து ஹெர்கோகேமி அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டெரைலிட்டி. ஓகேவா, செல்ஃப் ஸ்டெரைலிட்டினா மலட்டுத்தன்மை. தன்னுடைய போலன் கிரெயின்ஸ், அதாவது தன்னுடைய போலன் கிரெயின்ஸ்னால் அந்த பிளான்ட்டோட போலன் கிரெயின்ஸ் அதோட ஸ்டிக்மாலே விழுந்துச்சுன்னா அது என்ன பண்ணாது, அக்செப்ட் பண்ணாது. சில ரிஜெக்ஷன் மெக்கானிசம்ஸ் அதில் இருக்கும். அது மூலிமா என்ன பண்ணிடுவோம், தே கேன் ரிஜெக்ட் தி ஓன் போலன் கிரெயின்ஸ். ஃப்ளவர்ஸ் இன் விச் போலன்ஸ் ஆர் இன்கேபபிள் ஆஃப் காசிங் தி ஃபெர்டிலைசேஷன். தன்னுடைய ஓன் ஸ்பீசிஸ் உள்ள தன்னுடைய ஓன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லக்கூடாது, தன்னுடைய ஓன் ஜெனட்டிக்கல் சீக்வன்ஸ் கொண்ட சேம் பிளான்ட்லேருந்து வரக்கூடிய அல்லது சேம் ஃப்ளார்லேருந்து வரக்கூடிய போலன் கிரெயின்ஸை பெரும்பாலும் அது அக்செப்ட் பண்ணுறதில்ல. தட் இஸ் கண்டிஷன் இஸ் கால்டு செல்ஃப் ஸ்டெரைலிட்டி. ஸோ தீஸ் ஆர் த மெக்கானிசம் ஃபார் என்னது ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி கிராஸ் பாலினேஷன். அப்போ கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்னது, டைக்ளைனி அப்படின்னு சொல்கிறாங்க. டைக்ளைனி அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் வந்து தனித்தனியாக இருக்குது. மேல் ஃப்ளார் ஃபீமேல் ஃப்ளார்னு இருக்குது. அதில் மொனேசியஸ் டயேசியஸ்னாங்க. மொனேசியஸ்னால் மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரெசன்ட் இன் தி சேம் பிளான்ட். ஓகே, டயேசியஸ் அப்படின்னா
மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் present in the different plant. ஓகே, அடுத்து டைக்கோகேமி. டைக்கோகேமி அப்படின்னா அதோடைய மெச்சூரிட்டி டைம் வந்து வெவ்வேறு நேரத்தில் நடக்கிறது. ஓகே, பிஸ்டிலோட மெச்சூரிட்டி வெவ்வேறு டைம்லையும் ஸ்டாமனோட மெச்சூரிட்டி வேறு டைம்லையும் நடக்கிறது. பிஸ்டில் வந்து முன்னாடி மெச்சூர் ஆனால் அதுக்கு பேர் புரோட்டோகெய்னி, ஸ்டாமன் வந்து முன்னாடி மெச்சூர் ஆனால் அதுக்கு பேர் புரோட்டாண்ட்ரி. ஓகே, அதுமாரி டைக்கோகேமி எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா டைக்கோகேமியில் நம்ம இப்போ பார்த்தது தான் புரோட்டாண்ட்ரஸ் அண்டு புரோட்டோகைனஸ். ஹெட்ரோகேமி எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் அந்த லென்த் ஆஃப் த ஸ்டைல் ஸ்டிக்மா அரேஞ்ச்மெண்ட். இந்த ஸ்டைல் வந்து லாங் ஸ்டைல், குட்டையான ஸ்டேமன், ஓகேவா, குட்டையான ஸ்டைலு, லாங்கான ஸ்டேமன், இந்தமாதிரி அரேஞ்ச்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்கோகேமினா இந்த மார்ஃபாலஜிக்கல் ஓரியன்டேஷன். ஸ்டிக்மா வந்து வெளியில் நீட்டிக்கிட்டு கொஞ்சம் அப்புறம் அவே ஃப்ரம் தி ஃப்ளார்ஸு, அவே ஃப்ரம் தி ஸ்டேமன் விட்டு இருக்கிறது. ஓகே, இல்லை ரொம்ப உள்ளே இருக்கிறது. ஸ்டிக்மா வந்து நம்ம உள்ளே வந்து ஸ்டேமன்ஸ் வந்து வெளியில், ஆந்தர்ஸ் வந்து வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கிறது. ஸோ தீஸ் ஆர் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கால்டு ஹெர்கோகேமி அண்ட் ஆல்சோ செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. ஸோ தீஸ் ஆர் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் தி என்னது கிராஸ் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன் 2 டைப் இருக்குது. ஜெய்ட்னோகேமினா சேம் பிளான்ட்டு, ஜெனோகேமினா டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஆஃப் தி சேம் ஸ்பீசிஸ். ஓகேவா, தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.